நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். ஆலோசனை கூறுவதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் பிறருடைய குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடையவர்கள் தான் நீங்கள். இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டபடியே காரியங்களை எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கையெழுப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. வேலை தவறி நீங்கள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். முக்கியமாக பணிகள் அப்படிங்கிறது தாமதமாக நடக்கலாம். முக்கியமான பணிகள் கூட உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது தான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது மிக மிக அவசியம். சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரனோடு பயணம் செய்ய போகிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் வீட்டில் அதுவும் உச்சம் பெற்ற நிலையில் பயணம் செய்யறதால அம்மா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்டணும். ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது. கண்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தணும். கண்கள்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனோடு பயணம் செய்யறதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுது. அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறதால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சேர்ந்து சொத்து நம்ம கைக்கு சேரும். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் வியாபாரத்திலலாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கூடி வரப்போகுது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது சேரும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி வக்ர நிலையில் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. தொழில் சார்ந்த முன்னேற்றத்தில் நல்ல வாய்ப்பை கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். அதன் மூலம் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. ஒரு புதிய உயரங்களெல்லாம் நீங்கள் எட்ட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு முதலீட்டின் விளைவாக உங்களுடைய நிறுவனம் நல்ல வலுவடையும். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. அரசாங்கத்திடமிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ வியாபாரம் நீங்கள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய நிறுவனத்திலிருந்து மேன்மேலும் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவானும் சூரியன் சுக்கிரன் ஆகிய மூவருமே உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய புத்தி அப்படிங்கிறது எப்பொழுதும் கூர்மையாகவே இருக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வது உங்களுக்கு சவாலாக இருக்கும். புதன் வக்ர நிலையில் இருக்கிறதால மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், இல்லைன்னா குறிப்பெடுத்து வச்சுக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார். மாத தொடக்கத்தில் சனியோடு செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் தாயாரோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாம்.
சனி மற்றும் செவ்வாயோட சேர்க்கை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு விதமான குழப்பம், சச்சரவுகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடும். மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும் சுக்கிரன் காதலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இதுவரைக்கும் காதல் செய்யாதவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் காதல் வயப்படலாம். ராகுவும் சுக்கிரனும் இணைந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய மனதை சுறுசுறுப்பாக வச்சுருப்பாங்க. பயம், பதட்டம் இதெல்லாமே இருக்காது. இனிமேல் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் தொடக்கம் சற்று பலவீனமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு உண்டான வரன்களை நீங்கள் தேடலாம். செவ்வாய் 4ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்குது. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதால வயிறு சம்பந்தமான பிரச்சனை, நெஞ்சு எரியிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். முதுகு வலி பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை இந்த மாதிரி வரும். அதற்குரிய மருத்துவரை அன்னைக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறதுனால வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். வெயில் காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதால நம்மளுக்கு உடம்புக்கு எந்தளவு நல்ல உணவுகளை எடுத்துக்கணுமோ அந்தளவு உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடின உழைப்புக்கு பின் தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திறமையாக செயல்பட்டு பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். அவர்களோட நலனுக்காக நீங்கள் அதிகமாக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அப்படிங்கிறது வந்து சேரும். சகோதரர்கள் நலனெல்லாம் அதிக அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கடன்களை முடிஞ்ச வரைக்கும் அடைக்க பார்ப்பீங்க. இல்லை ஒரு சிறிய தொகையாவது வட்டி கட்டியாவது பரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த மாதத்தில் பெண்களுக்கெல்லாம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் அப்படிங்கிறது உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் இந்த மாதத்தில் வந்து சேரும். கலைத்துறையினருக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருக்குது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பண வரவு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களோட நட்பு கிடைக்கிறதால ஒரு சில முன்னேற்றம் அவர்களால் உண்டு. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் முடியலாம். வாகனங்களில் பயம் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதனால் கல்வியை கற்பதில் ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுக்கு மனதில் உற்சாகமும் தெளிவும் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் கிடைக்கும். தொழிலதிபரெல்லாம் பங்குதாரர்களை எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். வியாபாரிகள்லாம் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். இந்த மாதத்தில் வியாபாரம் நல்ல பெருகும். போட்டியாளர்கள்லாம் விலகி சொல்லுவாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய சலுகைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் கிடைக்கும். கேட்ட இடத்துல இடமாறுதல் அப்படிங்கிறது உண்டு. மகான்களோட சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் தங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். உங்களை ஒதுக்கியவர்கள் கூட உங்களெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழிலாளர்கள்லாம் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு உண்டு. தொழிலதிபர்கள்லாம் நினைத்தபடியே உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொழிலில் வசூல் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு குறையும். உங்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானையும் நவகிரகங்களையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், எதிரிகளால் தொல்லைகள் இது எல்லாமே விலகும். பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்குது.